இது நம்ம மகவா? இது என்னடா அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டு இருக்கா? தினமும் காலையில அவங்க அம்மா சுப்ரபாதம் பாடினு இருப்பா, எழுந்துக்கல சொல்லிட்டு. மாமா வீட்டுக்கு வந்தோடனே எழுப்பு தேவையே இல்லை. எவ்வளவு சீக்கிரமா எழுந்து அழகா வாசல் பெருக்கி கோலம் வச்சுருக்கா பாரு. சித்தி கோலம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி தினமும் உங்க வீட்லயும் கோலம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க அம்மா கத்திக்கினே தினமும் கோலம் வைக்கிறா. மாமா வீட்டுக்கு வந்த உடனே பொறுப்பாயிட்டீங்களா? தூக்கமே வரல சித்தி, அதான் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போது வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். புது இடம்ல, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க எங்க சித்தி கிளம்பிட்டீங்க குடத்தோட? எல்லா ஊர்லயும் காலையில குழால லைன் போட்டா தான் தண்ணி பிடிக்க முடியும் போல இருக்குது. எங்க அம்மா எழுப்பி எப்பயே லைன் போட்டு வா சொல்லி குடத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. எல்லா அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்க போல, காலையில தூங்கவே விட மாட்டாங்க போல இருக்கு. ஆமா, எல்லா அம்மாவும் அப்படித்தான், எங்க அம்மாவும் அப்படித்தான். கல்யாணம் வந்து உட்காந்து ஒரு அம்மன் கத்திட்டு போய் குழால திரும்பி இந்த லைனை போட்டு குடத்தை போட்டு ஒரே அமக்கலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்து எந்திரிமா குடிமா காஃபி குடிமான்னு எழுப்புவாங்க. இப்பெல்லாம் பாரு, குடத்தை எடுத்துட்டு வந்து தலையாண்டு வச்சுட்டு எந்திரிமா போய் லைன் போட்டு வாமா சொல்லி எழுப்புறாங்க. இப்போ எப்படி மாறி போச்சு. இன்னும் நீ குடத்தை எடுத்து லைன்ல போடலையா? பின்னாடியே துரத்தி வந்துருக்கு பாரு. இந்த போறமா உன் பேத்தி பத்தி என்ன அழகா குடம் போட்டிருக்கா. ஏமா நீ தூங்கலையா? இவ்வளவு சீக்கிரமா எழுந்து வாசல் பெருக்கி இவ்வளவு அழகா குடம் போட்டிருக்க. கொஞ்ச நேரம் தூங்குறதுனமா, அப்புறம் எழுப்பிருப்பல. இருக்கட்டும் பாட்டி, தூக்கமே வரல. சரி, குடம் போட்டு முடிச்சுட்டு உள்ள போ, காஃபி போட்டு வரேன்னா. தாய் கேள்விக்கு நம்ம மேல கொஞ்சமாவது பாசம் இருக்குதா பத்தியா? தூங்கி நின்றா தலைமண்டன் வந்து உட்காந்துங்கன்னு போய் குழந்தை லைனை போடு குடத்தை கொடுத்து அமுச்சு விட்டுட்டு பேத்தி மட்டும் எப்படி கொஞ்சது பத்தியா? காப்பி எடுத்துன்னு வரமா குடிமா, ஏமா சீக்கிரமா எழுந்தேன்னா என்ன வந்து கத்துது. ஒரு குடும்ப பொண்ணு இவ்வளோ நேரமா தூங்குவாங்களான்னு சொல்லிட்டு. அதுவும் 6 மணிக்கெலாம். ஆனால் என் வீட்டில் 8 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பேன். 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டு என்னென்ன பேசுது பத்தியா? பொண்ணுங்கன்னா ஒரு சட்டம், பேத்திங்கன்னா ஒரு சட்டம் போல இருக்கு. நம்ம தாய் கேள்வி லேஸ் பட்ட கேள்வி கிடையாது. சரி, ரொம்ப நேரம் படியில் உட்காந்துருக்காது, எழுந்துருமா போதும் குழம்பு போட்டதே. இதை முடிஞ்சிச்சு பாட்டி. நீ இன்னும் போலையா குழந்தை லைன் போகிறதுக்கு? ஏமா போறமா மாமியார் கேள்வியோட மோசமான கேள்வியாக இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம மாமியார் நம்ம மேய்ப்போம், இங்கே வந்து மேய்க்க முடியுதா? தாய் கேள்வி நம்மளை மேய்க்குது. மாமியார் ஏமாத்திரமே அம்மா ஏமாத்த முடியுமா என்ன? 1000 தான் இருந்தாலும் என் மாமியார் மாதிரி வராது. ஒரு தாயினும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிடி. உள்ளவா காஃபி குடிக்கலாம். போங்க பாட்டி, வரேன். கோலம் நல்லா அழகா போட்டிருக்கா. ஏமா காப்பி குடிமா. ஏண்டி நீயா காப்பி போட்டா? இல்லம்மா அண்ணி தான் போட்டுருந்தாங்க. உங்க அண்ணி எழுந்துட்டாளா? அவங்க அப்பயே எழுந்துட்டாங்கம்மா. பசங்களாம் எழுந்துச்சடி. இல்லம்மா மகா மட்டும் தான் எழுந்திருக்கா. அவ்வளோதான் வாசல் பெருக்கி கோலம் வைக்க சொன்னேன். வாசல் பெருக்கி கோலம் வச்சுருக்கா. மற்றவங்க தூங்குதுங்க, இன்னும் எழுந்துக்கல. பார்த்தேன் கோலம் நல்லா தான் போட்டிருக்கா. எங்கள் வீட்டில் எழுப்புனா எழுந்துக்கவே மாட்டாமா. இங்கே வந்து ஒரு குரல் கொடுத்தவொடனே எழுந்துட்டாமா. இல்லை ஆளை கண்டு ஏமாத்துதுங்க நல்லா. பசங்களாம் அப்படி தான் இருக்குங்க. சரிம்மா நீ போய் காஃபி குடிமா. சரி, இட்லி ஊற்றுவா இல்லை தோசை ஊற்றுவா? அண்ணி இட்லி ஊற்றி வச்சுட்டாங்கம்மா. சட்னி மட்டும் தான் அரைக்கணும். பரப்பா இட்லியில் ஊற்றி வச்சுட்டாங்களா? அன்னி காலையிலேருந்து பரபரப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. சாம்பாரில் வச்சுட்டாங்க. இப்போ சட்னி வச்சுட்டு வடை போட போகிறாங்களா? சே, எப்படிதான் காலையில் எல்லாரும் எழுந்துக்கிறாங்க தெரியல சீக்கிரமா. என்னடியா மணி 6ஆவதுடி. நான்லாம் அந்த காலத்தில் 4 மணிக்கே எழுந்து தெரியுமா? 4 மணிக்கே எழுந்து என்ன பண்ணுவியா? வேலை தான் செய்வோம். நம்மளாலாம் காலையில் சீக்கிரமா எழுந்து முடியாதுப்பா. காலையில் 8 மணியாக தான் எழுந்துப்பேன். என்னடி காலையில் 8 மணிக்கு எழுந்து பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறது? அதெல்லாம் எங்கள் மாமியார் ரெடி பண்ணிடுவாங்க. காலையில் எழுந்து குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடும். நான் ஒரு சில டைமில் அவருக்கு போய் விட்டுடுவார். குடும்பத்தில் பொம்பளை காலையில் 8 மணிக்கு எழுந்தா குடும்பம் வழங்கறதா? டே பேசினீர் காலத்துக்கும். நான் நீ உனக்கு காப்பி போட்டு கொடுத்ததேன். நான் தான் எழுந்து உட்காந்து எனக்கு கொடுத்தாங்க. நீ எங்கே போயிட்டு வர? கடையில் சுற்றிட்டு வரையா? ஊர் சுற்றிட்டு வரையா? ஆமாம், ஊர் சுற்றிட்டு வரேன். பார்த்துச்சு இந்த தாய் கல்வி எங்கே தூங்க விட்டுச்சு. ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்துட்டு எந்திரி போய் திருக்கோவில் போய் லைன் போட்டுவான்னு சொல்லி ஒரே தொல்லை பண்ணி அமுச்சு விட்டுட்டு வந்தது. போய் போட்டு வந்துக்கிறேன். 3வது குடம். ஏமா தண்ணி எத்தனை மணிக்கு வரும்? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுண்டியா? சரி, இப்போ 3வது குடம் போட்டு வச்சுக்கிறேன் பாரு. போய் தண்ணி பிடி. அம்மா வீட்டுக்கு வந்தால் பொண்ணுங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பேர். இங்கே நிம்மதியாக தூங்கத்து கூட விடாதுங்க. ஏக்கா சீக்கிரமாக டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு போகலாம். போயிட்டாங்க. அங்கே என்ன காய்ச்சி என்ன பூத்துக்குன்னு பார்த்து அத்துங்க. சாயங்காலம் 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பலாம். போலாண்டி. ஏமா அண்ணன் எங்கம்மா தூங்குதா? ஏண்டி உங்க அண்ணன் உன்ன மாதிரி சோம்பேறி வச்சிங்க? சோம்பேறியா? சொல்லு விட்டு. அவன் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பி அவன் தோட்டத்துக்கு போயிட்டான் தண்ணி விடுறதுக்கு. 6 மணிக்கு சாவகாசமாக எழுந்துட்டு கேட்பேன் அண்ணன் தூங்குறான்னு சொல்லிட்டு. விவசாயிங்களாம் காலை 4 மணிக்கெலாம் எழுந்துப்பாங்க. ஆமாம் நாங்கள் விவசாய வேலை செஞ்சது எது, விவசாயத்தை பார்த்தது எது? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தானே உங்கள் கூட தானே பாடுபட்டு வந்தோம். கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் விவசாயம் கிடையாது. 20-22 வயசு வரைக்கும் உங்க கூட தானே விவசாய வேலை செஞ்சுருந்தா. எங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே நீட்டுவேன். அரை பறக்கிறதுலேருந்து களை பறிக்கிறதுலேருந்து நாற்று நேரத்துலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே போய்க்கலாம். தெரியுதுல்ல. அப்புறம் நான் தூங்கலாம் கேட்டுனுக்கா. நான்லாம் நாற்று நேரத்துக்கு இறங்கணும்னு வச்சுக்கேன் 5 நிமிஷத்தில் மொத்த வயலை நட்டிட்டு வந்துன்னே இருப்பேன். அச்சு விடுறதுக்கு ஒரு அளவுக்கு 5 நிமிஷத்தில் போய் நட முடியுமா? சரி, 1/2 மணி நேரத்தில். இங்கே பாரு, ஒருத்தன் போய் சொல்லலாம், இவ்வளோலாம் போய் சொல்லக்கூடாது. இப்போ நான் போய் சொல்லிட்டேன் தானே. நாற்று நேரத்துக்கு கூப்பிட்டா காலெலாம் சேராயிடும் சொல்லிட்டு அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். அரை பறக்கிறதுக்கு களை பறிக்கிறதுக்கு மட்டும் தான் வருவேன். நீ எப்போ நாற்று நட்டேன்? நெட் இருக்கேன், நீ தான் பார்த்தது கிடையாது. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? நான் போய் சட்னி அரைக்க போகிறேன். ஏமா அப்படியே உளுந்த வடை போட சொல்லுமா அண்ணியா? இட்லிக்கு உளுந்து வடைக்க செம்மையாக இருக்கும். பருப்பு கூட வச்சிருக்கேன், வந்து ஆட்டுக்கல ஆட்டி கொடு. வடை வேணுமா? வடை பருப்பு பத்திரி தாய் கேவிக்க மாவை வந்து நான் ஆட்டி தரணுமா? அண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டாங்க. வடைக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபனு? நீ இட்லி சட்னி சாம்பார் வடை. சரி, இந்த பசங்க டக்கு எழுப்பி ஒரு டிஃபன் சாப்பிட்டு நம்ம நேரம் போய் கழனிக்கு போகலாம். அங்கே நான் காய்ச்சல் பார்த்து அத்துங்க வரலாம். பொம்பு செட்டில் குளிச்சுட்டு நீங்கள் என்ன தூங்குதுங்க? எழுந்துக்கல. அச்சு எழுப்பலாத்தியா? தூங்கிட்டு நீ ஒரு 7 மணிக்கே எழுப்பலாம். கோமதி வடக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் அறுத்து கொடுமா. அந்த அறுத்து தர நீ கொடுங்க. நீ இது கூட ஃபுல்லாக வெங்காயம் எவ்வளோமா இருக்கணும்? இல்லை ஒரு 10 வெங்காயம் அறுத்த போதும் உடைக்கு தானே. கொடுங்க ஊற்றி தரேன். வெங்காயம் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் போட இருக்குதா? உங்க அண்ணன் தான் வாங்கியாந்தாரு.
ரேட் அதிகமாக இருக்கும் போது நீ அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலம்மா வேணாம் வேணாம் விலை கேட்டால் சொல்ல மாட்டாரு நான் வாங்கினேன் இத்தினோண்டு வெங்காயம் 1 கிலோ 35 ரூபான்னு நான் வாங்கினேன் இது வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது எப்படி இருந்தாலும் 1 கிலோ 50 ரூபா இருக்கும் அப்படியா சரி ஒரு 10-12 வெங்காயம் மட்டும் அத்துக்குங்க உங்கள் அண்ணன் வேறு சாப்பிட்றது வேறு வருவார் எத்தனை மணிக்கு நீ வருவார் 8 மணிக்கு வருவார் 8 மணிக்கு வருவார் அதுக்குள்ளே நாங்களே கிளம்பி போயிடுவாங்க தோட்டத்துக்கு டிஃபன் எங்கள் கிட்டே கொடுத்து அனுப்புங்க நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் தோட்டத்துக்கு போகிறீங்களா ஆமாம் நீ தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்குல்ல அண்ணன் கொஞ்சம் பறிச்சுன்னு போனார் அதை போய் பறிச்சுக்கிறதுக்கு வாங்க போகிறோம் அப்படியா சரி அப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் எடுத்து போய் கொடுத்துருங்க சரி வெங்காயம் மட்டும் அறுத்து கொடுத்துருங்க இவளுங்க எதுக்கு போகிறாங்க தெரியல தோட்டத்தை காலி படத்துக்கு போகிறாங்களா இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டாரே தங்கச்சிங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரே பர்சன்ட் கொடுக்க வேண்டியது தானே இதுனா அது புலம்பினே போதே ஏக்கா அண்ணி என்ன பேசுன்னு பார்த்தியா ஆமாம் நீ கேட்டுன்னு தாண்டி இருக்கிறேன் இதனாடி இப்படி பேசுது இத்தனை நாள் இப்படி பேசாது ஏடி பார்த்துக்கோ இவ்வளோ நல்லா நடிச்சு வந்திருக்கு நமக்கு தான் தெரியாமல் போயிருக்கானா நான் வந்து சொல்லி தானே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அண்ணி நடிக்குதானே பாரு இன்னைக்கு நல்லா தெளிவாக ப்ரூஃப் ஆகி போச்சு பாரு நல்லா நடிச்சு வந்திருக்கு ஏண்டி ஒருவேளை அண்ணி உடம்பு சரியில்லைன்றதுனால சிறு சிறு இப்படி பேசுதோ அதுதான் நேற்று உடம்பு சரியா போச்சா ஆமாம்ல பின்னாடி பண்ணுறது நம்ம தோட்டத்துக்கு போகலாமா வேணாமா ஏன் இது அவங்க அம்மா வீட்டில் எடுத்து வந்த தோட்டத்தை நம்ம அம்மா வீட்டு நம்ம இது நான் போகக்கூடாது சொல்கிறதுக்கு ஏன்னா நம்மளால வீட்டில் என்ன பிரச்சனை வந்துரு போதுரி நான் தான் பிரச்சனை வந்து நம்மளும் பார்த்துலாம் இந்த மாதிரி மற்றவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி அண்ணி ஒரு நாள் பேசுனதே கிடையாது இப்போதான் ஃபீல் பண்ணி உட்காந்துரு அது நடிச்சு இருக்குது இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு நம்ம எதுக்கு நல்லா சிரிச்சு பேசிட்டு வீட்டுக்குள்ளே போய் அண்ணனுக்கு கும்பு பழகுது ஆனால் இப்படிலாம் மாற்றி நடிப்பாங்களா எல்லாரும் அப்படிதான் உங்களுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு ஒருவேளை நம்ம வந்து சம்மந்தம் பேச போகிறோன்றதுனால அதுக்கு அவங்க அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுனால இந்த மாதிரி பேசுதோ அப்படியே நம்ம விட்டுருமா நம்ம மகவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவனுக்கு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நீ ஒன்றும் பயப்படாத ராதிகா இருக்கல கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் இப்போ தான் இதில் சுயரூபமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எதை குடும்ப பண்ண போகிறாங்கடி குடும்பம் பண்ணுவாங்களா நம்மளால அதுக்கு சும்மா இருக்கணும் வெட்டியா வேடிக்கை பார்க்கறதுக்கு அண்ணி வர மாதிரி இருக்கு வெங்காயத்தை உரி என்னம்மா இன்னும் ஒரு வெங்காயம் கூட இருக்கவே இல்லையா அந்த வரக்கிறேன் நீ பேசினா அப்படியே உரிமா உரிச்சிட்டு டக்குன்னு அறுத்து கொடுங்க வடப்படுத்த வழியா அண்ணன் டிஃபனுக்கு வந்துருவாரு அதானே நாங்கள் எடுத்துட்டு போகிறதானே சொன்னா தோட்டத்துக்கு சரி அவர் 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும் எல்லாரும் தலைக்கு இருக்குன்னு வந்துடும் நீங்கள் கிளம்பிடுங்க 8 மணிக்குள்ள பசங்க இருந்தாங்கன்னா காஃபி குடிச்சு டிஃபன் சாப்பிட்டு பசங்க எடுத்து போனி தான் பம்பு செட்டில் தான் போய் குளிப்பாங்க பம்பு செட்டில் ஆட்டம் போட்டு ஜுரங்கிற வரப்போகுது அதெல்லாம் எதுவும் வராது நீ கொஞ்ச நேரம் தண்ணி விட விட்டுமா அதில் பசங்களை கூட்டு வந்துனே இருங்க ரொம்ப நேரம் விட நிற்காதீங்க தண்ணியில் சரிண்ணே வெங்காயம் அறக்க முடியலாம் கூட நானே எடுத்துக்கிறேன் இல்லை நானே எடுத்துக்கிறேன் அப்போ சீக்கிரமாக வாருங்க கோமதி கொஞ்சோண்டு சாமான் மட்டும் இருக்குது இப்போ டிஃபன் செஞ்ச சாமான் மட்டும் கொஞ்சம் கழுவி தெரியா சரிங்க நீ எடுத்து போடுங்க வரேன் சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் ஒரு வேலை செய்யாதுங்க நம்மளே சொன்னோம் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் உங்களுக்கு அறிவு இருக்காது ஒண்டியால எத்தனை பேருக்கு வேலை செய்ய முடியும் அதுதான் நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் வந்தவங்க உடனே கிளம்பி பார்த்தா நைட்டு டேரா போட்டுதுங்க பார்த்துக்கங்க நம்ம காதில் கேட்காத மாதிரி அது பேசுதான் நல்லா கேட்குது காதில் அது சாமான் கழுவிதா சொல்லிச்சுல முடியாது சொல்ல வேண்டியதானே இன்னும் இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை கரையனே இல்லையே நம்ம சாப்பிட்ட சாமானுங்க தாண்டியே அதுக்குன்னே விருந்தலே வந்திருக்க பொண்ணுங்களை கூட வேலை வாங்குங்க எல்லாம் இன்னைக்கு கொடுக்குற இடம் தான்க்கா ஒரு நாற்று நாளின்ற கெத்தே கிடையாது உனக்கு விடுடி நம்ம வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போகிறோம் நம்மளால எதுக்கு குடும்பத்தில் பிரச்சனை சொல்ற வேலை செஞ்சுட்டு போகலாம் நம்ம அதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்குது விருந்து மருந்தும் 3 நாள் தான் அதுக்கு மேலே தாண்டிச்சு வச்சுக்க மரியாதை இருக்காதுன்னு நம்ம நேற்று தான் வந்தோம் இன்னைக்கு தான் 2வது நாள் இன்னும் 3 நாள் கூட ஆகல அதுக்குள்ளே நமக்கு மரியாதை பற்றியே சரி நம்ம தோட்டத்துக்குலாம் எங்கேயும் போக தேவையில்ல காலை டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படியே சொல்கிற தோட்டத்துக்குலாம் போக வேணாமா அண்ணன் வாசல் வச்சு நம்மள வேணாம் நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் சரி அப்புறம் முடிச்சிட்டோம் பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா இந்த பாட்டு எப்பவுமே நான் தான் பாடுவேன் இன்னைக்கு நம்ம நீங்க பாடி இருக்கீங்க ஈசோக கதைய கேளு தாய் குலமே எம்மா தாய் குலமே அத கேட்டாக்கா தங்காதம்மா உங்க மன்னமே என்னாச்சு அம்மாக்கு எப்பவுமே சிங்க மாதிரி கெத்தா இருப்பாங்க இன்னைக்கு என்ன அழுதுன்னு இருக்க மேய்க்கிறது என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாக அந்த மன்னார் குடியில் கேட்டாக அட எல்லாம் ஒன்னாலே வேணாம்னு சொன்னேன் தன்னாலே ஒருத்தர் என்ன பிரச்சனை உனக்கு ஏன் அழுதுன்னே பாட்டு பாடி நிக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு வெங்காயம் கட் பண்ணா கண்ணில் தண்ணி வராம என்ன வரா ஓஹோ அதனால தான் கண்ணில் தண்ணி வருதா நீங்க கூட அழுவீங்கன்னு பார்த்தேன் நானாச்சு அழுகுறாச்சு வேலையை பாரு காஃபிலாம் குடிச்சிட்டு போனா சாப்பிட்டீங்களா காஃபி மட்டும் தான் குடிச்சிருக்கோம் டிஃபன் செய்யறதுக்கு நீங்க வெங்காயம் தக்காளி அறுத்து கொடுத்தா சாம்பார் வைக்க முடியுமா வடை செய்ய முடியுமா ரெடி ஆச்சு பெரியமாங்க பெரியமா எப்படி சாமான் கழுவிருக்காங்க அதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வந்தமா விருந்து சாப்பிட்டோமா கிளம்பி போயினே இருக்கணும் ஒரு நைட்டு தங்கனாலும் நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும் சரி அக்காங்க ரெடி ஆயிட்டாங்களா நாக்க பண்ணிருக்காங்கம்மா ஏமா இப்போ நம்ம தோட்டத்துக்கு தான் போறோம் தோட்டத்துக்குலாம் போல நம்ம டிஃபன் சாப்பிட்டு இப்போ பஸ் வரும் நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு போறோம் என்ன சொல்றீங்க நம்ம வீட்டுக்கு போறோம் ஆமா தோட்டத்துக்கு இன்னைக்கு போல தோட்டத்துக்கு போற சொந்தமா எல்லாமே ரெடியா இருக்காங்க நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க மாமா வந்து எங்க காய்கறி நிறைய காய்ச்சி இருக்குது காய்கறினா வந்து பறிச்சுன்னு போங்க தானே சொன்னாரு அங்க போய் மூட்டை அடுத்து வந்து நம்ம ஊர்ல விற்கலாம் சொல்ல பண்ணி நம்ம ஊர்ல நினைச்சு அங்க ஒண்ணு நடக்குது நான் கூட என்னென்னமோ கனவு கண்டு வச்சேன்டா எல்லாம் போச்சு 10 கிலோ புளி எடுத்துன்னு போகலாம் ஒரு மூட்டை வெண்டைக்காய் எடுத்துன்னு போகலாம் ஒரு 2 மூட்டை கத்திரிக்காய் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன் அப்புறம் தேங்காய் ஒரு 50 அப்புறம் என்ன இருக்குது வாழைத்தை ஒரு 3 எல்லாம் எடுத்துன்னு போகலாம் மற்ற குட்டியை நேற்று வச்சு எல்லாத்தையும் மண்ணெல்லி போட்டா உங்க அத்தை என்னமாச்சு அத்தை கிட்ட சண்டை போட்டீங்களா அத்தை கிட்ட சண்டை கிட்ட எதுவும் போடல அதோட சுய தெரிஞ்சிருக்கு என்ன சொல்றீங்க அத்தை வந்து கெட்டவங்களா ஆமா இப்போ உனக்கு ரொம்ப முக்கியம் போ ஏதோ சொன்னா நேரம் போய் அங்கே போய் கேட்பேன் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது தோட்டத்துக்கு போறோம் பம்பு செட்ல குளிக்கிறோம்
திறமை இருக்குதா சொல்ற பச்சைங்க கொஞ்சமாவது கேக்குதுங்களா எப்படி சாமான கழுவி வச்சு என்னக்கா சாமான கழுவி வச்சிட்டியா முடிச்சிட்டேன் அப்படியே ஒரு மூட்டை அழுக்கு துணி இருக்கு அதே தோச்சியை காய வச்சுட்டு வந்துரு எங்கடி அழுக்கு துணி இருக்கு பசங்க குளிக்கவே இல்லையா பசங்க போய் பம்பு செட்டு குளிக்க போதுங்க என்ன சாமான் தொலைக்கிட்டு வந்தவனு உனக்கு எல்லாமே வந்து போச்சா நம்ம தான் பம்பு செட்டுக்கு போகிறது எங்க போகிறது வீட்டுக்கு தான் போறேன் என்னடி வரலன்னா அண்ணன் கொச்சுங்க அண்ணன் மூஞ்சிக்காக போலாண்டி அப்படியே சொல்ற அண்ணன் மூஞ்சிக்காக போலான்றியா நான் தேவையில்லாத பேசுனேன் அதெல்லாம் பண்றத அது பேசினா பேசும்போது நீ காதுல வாங்காத மாதிரி இரு நீயே சொல்லிட்டு அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நிறைய வேலை இருக்குது முட்டை அர்த்தம் வர வேண்டியது வேலை இருக்குது அடுத்த அப்படியே தோட்டத்துல இருந்து குட்டியை எடுத்து நான் அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு நீங்களே எடுத்து வந்து வச்சு அது பார்த்து ஆடாடுன்னு ஆடும் சரி நீ ஓடி போய் துணியை துவச்சு போட்டு வந்துரு அது அழுக்கு துணி இல்லைன்னு சொல்லியிருக்கல திரும்ப துவச்சு போட்டு சொல்லியிருக்கா சாமான கழுவி வச்சல அந்த மாதிரி இந்த வீடு அழுக்கு துணி இருக்கா அதை துவச்சி காய வச்சுட்டு வந்துரு பொடி லூசு இல்லம்மா சாம்பார் காயில அறுத்துட்டீங்களா வடக்கு வெங்காயம் அறுத்துட்டீங்களா இப்போ பாரு கச்சேரியா இங்க பாருங்க நீ சாம்பார் மட்டும் காயில அறுத்து வச்சுக்கிறேன் வடக்கு வெங்காயம் இருக்குல்ல நீங்க அறுத்துக்குங்க எனக்கு வேலை இருக்குது என்னது வேலை இருக்குதா இவ்வளோ அறுத்து தரேன்னு சொல்லுங்களா சொன்னதான் கண்ணு ரொம்ப எரியுது வெங்காயம் அறுக்க முடியல நீங்க அறுத்துக்குங்க தீவிர பிடிச்ச கழுத அண்ணி ஒரு 5 நிமிஷம் இருங்க நீ அறுத்து தரேன் நான் தான் அறுத்து தர முடியாது சொல்றேன் வாய முடி நில்லு என் அன்னைக்கு சமைக்கிற வேலை இருக்குது அவங்க எப்படி அறுத்துனா எப்படி சமைப்பாங்க அது எனக்கு தெரியாது அவங்க திருவாய் கொஞ்ச நேரம் மூடு வேலை கோமதி நானே அறுத்துக்கிறேன் ரொம்ப நல்லது எடுத்துன்னு போங்க இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும் இன்னைக்கு கேட்குற கேள்வி மட்டும் பாரு அவரை நானா போனா போது நாத்தனாரங்க வச்சு எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்க ரொம்ப ஓவரா தான் பண்ணுதுங்க ஏன்டி இந்த மாதிரி பண்ற நான் தான் வெங்காயம் அறுத்து தர முடியாது சொல்லல நீ எதுக்கு அறுத்து தரேன்னு சொல்ற இனி அவங்க நமக்காக தானே சமைக்கிறாங்க நம்ம கூட வேலை செஞ்சா ஈஸியா இருக்கும் ஆமா வருஷம் 365 நாள் நமக்காக சமைக்கிறாங்களா வரது நம்ம வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டியா ஏன் அப்ப கூட வீட்டு போறவங்க செய்ய முடியாதா செய்யட்டும் பாவம் பார்த்து கூட வேலை செஞ்சா ரொம்ப திமிரா இருக்கு ஏமா நம்ம தோட்டத்துக்கு போறோம் தானேமா ஆமாடா கண்டிப்பா போறேன்டா அம்மா தான் போய் பம்பு செட்ல குளிக்க வேணாமா ஃபோன் அடிக்குது என்ன இட்லி நீ சாப்பிடு உங்க ஊட்டி தான் விட்டு இருப்பாங்க யாருமா ஃபோன்ல இது ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியா உங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு அப்பா வர சொல்றா பம்பு செட்ல குளிக்கிறதுக்கு ஆமா உங்க அப்பா வர சொல்றேன் வேலைக்கு யார் போறதா காசு நீ கொடுக்குறியா அரிசி பருப்பு வாங்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டத்துக்குலாம் அப்படியே சின்ன குழந்தை பம்பு செட்ல வந்து விளையாட்டு கூப்பிடுறாங்க அவரை சாப்பிடு மண் ஹலோ எங்க இருக்கீங்க வேலைக்கு போய் சேர்ந்துட்டீங்களா இல்லையா வீட்டில் தான் தூங்கி இருக்கீங்களா ஃபோன் எடுத்தாலும் அப்படி படப்படன்னு புரிவா நான் வேலைக்கு வந்துட்டு நீ கிளம்பி சீக்கிரமாவே சரி மாடுக்கு கஞ்சி தண்ணி எடுத்து வந்து ஊத்திட்டு போனீங்களா சாணி நாளி போட்டீங்களா வெக்கல பக்கத்துல போட்டு போனீங்களா மாடுக்கு கஞ்சி தண்ணி மட்டும் தானே எடுத்துன்னு வந்து ஊற்றுனேன் சாணி எல்லாம் வாரி போடல டைம் ஆயிடுச்சு நான் குளிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன் எங்கள் அம்மா எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆமா உங்க அம்மா எப்படி செய்வாங்க பாருங்க ஃபோன் தான் பேசுனேன் தள்ளி உட்காந்து சாப்பிடு போதும் மாமா திமிர் பிடிச்சது எவ்வளோ தூரம் உட்காந்து இவன் நட்டக்கலா வந்தேன்னு வச்சுக்க உனக்கு அவ்வளோதான் திமிரா யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா உங்க அம்மா வயசானவங்க அவங்க எப்படி மாடுகளை சாணி நாளி போடுவாங்க அங்கே சுத்தமா மாட்டு கூட எல்லாம் பேருக்குவாங்க ஏன் காலையில் செஞ்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு உன்னை ஊருக்கு நேற்று அமுச்சு விட்டாங்க அம்மா கூட வீட்டில் ஆள் என்ன வேலை செஞ்சு வச்சுட்டு போன அறிவே இருக்காது உங்க அம்மா வந்து அந்த மாடுகளை சாணி அள்ளி போடுறேன் அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முது வலிக்குது குறு வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது தலை வலிக்குது உடம்புல என்ன உறுப்பு இருக்குது எல்லாரும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களை வச்சு யார் இங்கே சாலை பண்ணி இருக்குது நான் சும்மா வெட்டியா வருகிறேன் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்குது போது கிடையாது நான் என்ன பண்ணுறது டைம் ஆயிடுச்சு கிளம்ப சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால கிளம்பிட்டேன் நீ 4 மணிக்கு அவரை வச்சு எழுந்து வேண்டியதுன்னா உனக்கு தூக்கம் கேக்குதா நேற்று 4 மணிக்கு எழுந்துக்குவா ஆமா சீக்கிரமா போகணும்னு தெரியல சீக்கிரமா அவரை வச்சு எழுந்து உன் வேலை செஞ்சு முடிச்சுட்டு போக வேண்டியதானே எவ்வளவு ஊர் வந்து வருவா எல்லா வேலையும் செய்வான்னு போய் ஆட்டிங்க ஏம்மா வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து கூட நான் என் வேலையெல்லாம் செய்கிறேன் நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல ஆமா நைட் 8 மணிக்கு 9 மணிக்கு வருவேன் அது வரைக்கும் சாணி நாளி போடாம மாட்டு கூட எல்லாம் பெருக்காம வாசல்லாம் இது பண்ணாம அப்படியே வச்சுருக்கேன் நீ வந்து செய்வேன் எனக்குன்னு வந்து வாச்சிக்குது பாரு சரிடி வேலை இருக்குது எனக்கு சீக்கிரமா கிளம்பி வாங்க வீட்டுக்கு அது எனக்கு தெரியும் நீ வை போன ஏடி இன்னொரு விஷயம்டி சொல்லி தொலை இன்னைக்கு ரேஷன்ல வேற அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரெல்லாம் போடுறாங்களா சீக்கிரமா வந்து வாங்கு நம்ம போய் பார்க்கும் போதெல்லாம் ரேஷன் கடை மூடி இருக்கும் நம்ம எங்கன்னா அப்படி வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வரும்போது கரெக்டாக போடுவாங்க எல்லாத்தையும் நான் வரத்துக்கு சாயங்காலம் 5 ஆகும் என்னால இன்னைக்கு வாங்க முடியும் நாளைக்கு வாங்கிக்கலாம் இல்லையா இன்னைக்கு விட்டா இதோட 3 நாள் கழிச்சு ரேஷன் கடை திறப்பாங்க அது வரைக்கும் நடி பண்ணுவேன் சக்கரை இல்லை எண்ணெய் இல்லை சொல்லிட்டு இருந்தியா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வந்து சீக்கிரமா வந்து கிளம்பி வந்து வாங்க அங்கே என்ன பண்ணிருக்கா தண்டமா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கியா ஆமாயா தண்டமா உட்காந்து சாப்பிடுங்க நீ பார்த்தேன் 2 கிலோ வெங்காயம் 4 கிலோ கத்திரிக்காய் அதெல்லாம் அறுத்து கொடுத்துட்டு உட்காந்துக்க 3 கிலோ தக்காளின்னு நீ அறுத்து கொடுத்த நிச்சயமா ஆமா நம்ம எல்லாம் சதீஷ் கிட்ட கூட கேட்க சதீஷ் பக்கத்துல இருக்கிறேன் இது ஹாஸ்பிட்டல்ல போறேன் டேய் அம்மா அவளை கூட காய்கறி எல்லாம் அத்தனை இல்லையா ஆமா சொல்லுங்க பம்பு செட்டு நைட்டும் போவாங்க இல்ல நைட்டு போக மாட்டாங்க ஆமாப்பா அம்மா வந்து 2 மூட்டை வெங்காயம் அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அறுத்தாங்க இது எனக்கு மேல போகுது பத்தியா கேட்டுனீங்களா சதீஷா சொன்ன பாருங்க இப்போ நம்புறீங்களா இல்லையா நம்புறேன் வேற என்ன பண்ணி தொலையிறது சரி நான் சாயங்காலம் வரத்துக்கு மணி 5 ஆகும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வாங்க எங்க காலை சாப்பாடு கட்டிங் பண்ணீங்களா இல்லடி எங்கள் அம்மா இருந்ததே லேட்டு சாப்பாடுலாம் வடிக்கவே இல்லை காலைல கடையிலேருந்து இட்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் கூட கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன் மதியானத்துக்கு கூட நான் கடையில் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா பொறுமையாக சாப்பாடு வச்சு நீ சாப்பிடுமா குழம்பு தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு நாள் வீட்டில் ஆள் இல்லை பார்த்துங்க என்ன நானே நடந்துக்குது யோ கடையில் ஏன் காசு கொடுத்து இட்லி வாங்கினீங்க மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சுனேன் வீட்டை சோத்தாக்கி எடுத்து போக வேண்டியதானே நைட்டு செஞ்சாலும் அதே மாதிரி காலை சமைச்சு எடுத்து போக வேண்டியதானே சோறு வடிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்குது உனக்கு மதியானத்துக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருவேன் முன்னெல்லாம் வச்சு நான் எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறேன்னு தெரியல சம்பாதிக்க பணத்தை ஹோட்டல்லையே செலவு பண்ணி காலி பண்ணிட்டு மொத்தத்தையும் நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது வீடு வாசல் கட்டணும் அதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு தின்ன தீத்துரு துட்ட ஒரு நாளைக்கு வர வருமானத்தை ஹோட்டலில் செலவு பண்ணேன் மறுநாளைக்கு எப்படி குடும்பம் நடத்த தெரியல இல்லையா ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ
இன்னைக்கு ஒரு நாள் இன்னும் அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டு ஹோட்டல் ருசி கண்டு போய் ஹோட்டல் சாப்பாடு மாதிரியே வேணும்னு கேட்பேன். அதுக்கு நான் எங்கே போய் சமைக்கிறது அந்த மாதிரியே சொல்ல. ஓ நீ சமைக்கிறத விட ஹோட்டல் சாப்பாடு சூப்பராக இருக்கும்ன்றதுனால நான் அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பேன்னு சொல்றியா? ஓஹோ இப்படி என்ன சொல்ல வரேன் இப்போதான் எனக்கு புரியுது. நான் சமைக்கிறத விட ஹோட்டலில் தான் நல்லா இருக்குது சாப்பாடு. அப்போ இனிமேல் ஹோட்டல்லே சாப்பிட்டு 4 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு 5ஆம் நாளைக்கு உன் வயிறு என்ன கேஜி ஆகுது மட்டும் பாரு. இங்கே நான் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஹோட்டலில் இருக்க சாப்பாடு நல்லா இருக்குதான். உன்னால என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி வேற இருக்குது. வை ஃபோனை வை. இதெல்லாம் உனக்கு கேட்டால் ஃபோன் வை நீடிவியா. நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் மிச்சமாக சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கிறதுலாம் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஹோட்டல்லே கொடுத்து காலி பண்ணிருக்குதுங்க. எப்பன்னு பார்த்துருந்தது போல இருக்குது. நான் ஊருக்கு போவேன் ஹோட்டல் வாங்கி சாப்பிடலான்னு. அப்பா என்ன சொன்னாரு? பம்பு செட்டில் குளிக்கிறதுக்கு வராராமா? அப்பெல்லாம் ஒன்றும் இப்போ இங்கே குளிக்கிறதுக்கு வர மாட்டாரா. அவர் காலையில வீட்டிலே குளிச்சாரா, வேலைக்கு போயிட்டாரா. சாப்பிட்டு எழுந்துரு முதல்ல நீ. அப்பா வந்து ஜாலியாக இருந்திருக்கோம்.